இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்கள் அனைவருக்கும் அபிரகாமை நம்பிக்கையின் தந்தையாக கொடுத்திருக்கிறீர். நீர் கூறிய வார்த்தைகளை அவர் கேட்டு முதிர்ந்த வயதிலும் மகனை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றலை சாராவுக்கு அதிசயமாக நீர் தருவீர் என்று கூறியதை அவர் நம்பினார். அதனால் அவர் வழியாக நாங்கள் அனைவரும் நம்பிக்கை கொள்ள நீர் உதவி செய்திருக்கிறீர். இயேசுவே ஆண்டவரே, நீர் எங்களை கடவுளின் வார்த்தைகளை பின்பற்றவும் உம்முடைய நற்செய்தியை பின்பற்றவும் அதன்படி வாழவும் அழைக்கின்றீர். நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் என்று கூறுகிறது. எனவே இறைவனை நம்பி இறைவன் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு நாம் நம்பி ஜெபிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றோர் என்றும், ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயல்களை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர் என்று கூறுகிறது. இறைவன் நாம் செய்த தவறுகளை மன்னித்து நமக்கு மறுவாழ்வை கொடுப்பார் என்று தெளிவுபடுத்துகிறது. எனவே மனம் மாற்றம் பெற்று இறைவனில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் எவ்வாறு கடவுளின் இரக்கத்தை உணர்ந்தவர்களாக கடவுள் நம்மை நரகத்தில் தள்ளுவார் என்றும், அவருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றி அவருக்கு பயந்தவர்களாக நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. எனவே இறைவன் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடப்போம். கண்டிப்பாக நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அபிரகாமைப் போல இறைவனில் நம்பிக்கை வைப்போம், அவர் நமக்கு எல்லாம் செய்வார். இறைவா, எங்கள் அனைவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.